இன்னைக்கு பார்க்கக்கூடிய காமனான ப்ராப்ளம் என்னன்னா வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், முட்டு தேய்மானம் தான். ஸோ வயதான எல்லாருக்குமே காமனாக வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். எஸ்பெஷலி ஃபீமேல்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா போஸ்ட் மெனோபாசல் பீரியடில் வந்து பார்த்தோன்னா வரக்கூடிய ஒரு காமனான ப்ராப்ளம். முட்டு தேய்யறதுனால மட்டும் இல்லை. இப்போ ரீசன்ட் ஸ்டடீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த முட்டு பகுதியில் இருக்கிற சைனோவியம் ஜவ்வு பகுதி வந்து வீங்கிறதுனாலையும், இன்ஃப்ளமேஷன் இங்கிலீஷில் சொல்லுவோம், அதனால் ஏற்படக்கூடிய இன்க்ரீஸ்டு வாஸ்குலாரிட்டி, நியூ ஆஞ்சியோஜெனசிஸ், அதாவது அந்த முட்டுப்பகுதி வந்து தேயறதுனாலையும் அந்த சவ்வு பகுதி வந்து வீக்கமாகறதுனாலையும் அதிகப்படியான அளவு ரத்தம் வந்து முட்டிக்கு போகிறதுனால பெயின் வந்து ஏற்படும். ஒன்ஸ் முட்டி தேய்மானம் ஆயிடுச்சு, நடக்கிறதுல கஷ்டம் இருக்குது, இல்லை முட்டி வீக்கம் இருக்குன்னா சர்ஜரி தான் ஒரே ஒரு சொல்யூஷன் அப்படின்லாம் கிடையாது. ஸோ எல்லாருமே சொல்லக்கூடிய காமனான ட்ரீட்மெண்ட் என்னென்னா ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ இது பண்ணிக்கலாம், அதில் தப்பு எதுவும் இல்லை. பட் எல்லாராலையும் அது பண்ண முடியுமான்னு தெரியாது. ஒரு சிலருக்கு ரொம்ப வயசாகி இருக்கலாம், அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மற்ற உடல் உபாதைகள்லாம் இருக்கிறதுனால அனஸ்தீசியா கொடுக்குற ப்ராப்ளம் இருக்கலாம். இல்லை ஒரு சிலருக்கு சர்ஜரி வந்து பார்த்தோன்னா பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு அல்டர்னேட்டிவ் வந்து பண்ணலாம் அப்படின்னா ஜெனிகுலர் ஆர்டரி எம்பலைசேஷன்ற ப்ரொசீஜர் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து தொடை வழியாகவோ இல்லை வந்து மணிக்கட்டு வழியாகவோ இந்த தேய்மானமான முட்டி பகுதிக்கு போயிட்டு போகக்கூடிய இந்த அளவுக்கு அதிகமான ரத்தத்தை வந்து பார்த்தோன்னா மருந்து துகள்கள் வச்சு அடைக்கிறது மூலமாக அந்த நியூ ஆஞ்சியோஜெனசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அதிக அளவுமான ரத்த ஓட்டத்தை குறைக்கிறது மூலமாக பேஷண்ட்டுக்கு வந்து இந்த முட்டி வீக்கத்துலேருந்து அண்ட் வலியிலேருந்து தீர்வு காண முடியும். ஸோ பேஷண்ட் இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்.